வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான டாபிக். அதாவது நம்ம வந்து ஒரு டிஎம், டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது ஒரு ஆண், பெண் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் நான் வந்து நான் சர்ச் பண்ணும்போதே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணும் பெண்ணும் கூட இருக்கலாம் இந்த ஜேர்னியில், ஆணும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோட இதில் எனக்கான ஒரு இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு அகெயின்ஸ்ட் அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். பட் என்கிட்ட வந்து ஆனால் இதுக்கு வந்து நம்ம தர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே, இதுல வந்து நான் தர்க்கம் பேசுறதுக்கு வந்து நான் வந்து விரும்பல. ஏன் அப்படின்னா இது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அப்படி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பட் அது எனக்கு அக்யூரேட்டா தெரியல. எனக்கு நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு புருஷ தத்துவ சிவசக்தி தத்துவத்தை நான் எடுத்ததுனால இதை வந்து நான் வந்து அதாவது உடல், மனம், ஆத்மா அப்படிங்கிறதுலே வந்து பிரபஞ்சத்தினுடைய விதி இந்த மாதிரி இதை வந்து நான் வந்து ரொம்ப வந்து நம்பக்கூடியவள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து அதை அகெயின்ஸ்டாக வந்து நான் வந்து சொல்வேன். ஸோ அவங்க வந்து இப்படி ஒருத்தவங்க வந்து இப்போதான் ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கும் ஆனால் என்னன்னா அவங்களே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க, இல்லை இது வந்து ஆனால் அவங்க சொல்ற அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட ஒத்து போச்சு. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் நிம்மதி மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று வந்து என்னை தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்று தடுக்குது அப்படின்னு சொன்னாலே நான் ஒன்று என்ன சொன்னேன்னா, உள்ள டிவைன் மேஸ்குலின் தான் நான் தடுக்குன்னு சொன்னேன். ஸோ அவங்கள வந்து விட்டு எனக்கு அந்த கேஸ் வந்து நான் அந்த டாபிக்குள்ளே வந்து போகலை, பெண்ணும் பெண்ணும் இருப்பாங்களா அப்படிங்க போகலை. ஸோ அவங்களோட கேஸ் வந்து அப்படி போயிடுச்சு. இன்னொன்று வந்து அதே மாதிரி வந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மிராக்கிளாக வந்து இருந்தது. நானே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனேனே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கதையை கேட்கும்போது. ஏன் வந்து நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஜேர்னியை பொறுத்தவரை எப்படிலாமோ வந்து இருக்குது. அது நம்மளா இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப் இதை கேட்கும் போது தான் நிறைய வித்தியாசங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரமிப்பான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணும் பல காலங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு அவங்களோட ஒரிஜினலில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் நல்லா பேசி பழகி நல்லா தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஃபெமினினுக்கு வந்து என்ன தட்டுப்படுது அப்படின்னா, இவங்க வந்து சோஷியல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. ஏதோ ஒரு ஃபியர் இவங்களுக்கு வந்து தடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த ஃபியர்ல இருந்து வரவே இல்லை. ஸோ இவங்க வந்து ஹை எனர்ஜிக்கு போக போக அந்த இன்டென்ஸான எனர்ஜியை அந்த மெயிலால வந்து தாங்கவே முடியல, அந்த மேஸ்குலினால தாங்க முடியல. ஸோ அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணே வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கேசஸ்லாம் வந்து நார்மலா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி வந்தானா அது வந்து டிவைன் மேஸ்குலின் தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெண்மையை தான் வந்து அட்டாக் பண்ண வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்னு நான் சொல்றது வந்து ஒரு பெண்மையை தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா என்னோட டிவைன் மேஸ்குலினை வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. அப்போ என்னோட டிவைன் மேஸ்குலின் சொன்னாங்கன்னா ஒரு ஆணை தான் வந்து சொல்ல முடியும். இது வந்து அப்படியே உல்டாவா மாறி இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி எப்படி அமைஞ்சிருச்சுன்னா, இந்த சோல்மேட்ஸ் வந்து அவங்களுடைய டிஎம்முக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஏதாவது நீங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும், சோல்மேட் இது வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து போய் வச்சிரும் நம்மளுக்கு. சோல்மேட்டோட கனெக்ஷன்ஸ் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா, இது ஆண் பெண்ணை தாண்டி எந்தவித சோல்மேட் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிரும். ஆனா ட்வின் ஃப்ளேம் மட்டும்தான் உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உடைச்சு எடுக்கிற ஒரு ப்ராசஸா வந்து இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை விட்டுட்டு நீ நீ வந்து கார்மிக்கோ எதுவும் இல்லாமல் அதாவது அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஜேர்னியை பற்றி தெரியுது. தெரிஞ்சோன்னா அவங்க ஒரு ஆண் கூட்ட போய், அதாவது ஒரு மேஸ்குலின் இன்னொரு மேஸ்குலின் கூட போய் இணைகிறாங்க. அவங்க சேர்ந்துட்டு இவங்க தான் என் ட்வின் அப்படிங்கிற மாதிரி உன்னோட லெசன்ஸ் வந்து உன்னோட இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெண்மைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து மீண்டவுடனே, ஆனால் எனக்கு என்ன வந்து நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இதை தேடினேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பல அந்த வழிகளுக்கான இதெல்லாம் வந்து கேட்டாங்க. நான் உடனே சொல்லி எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக அந்த பெண் வந்து ஒரு கேள்வி வந்து என்கிட்ட வந்து கேட்டுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஜேர்னியை பொறுத்தவரை நம்ம வந்து அன்கண்டிஷனல் லவ் தான் வந்து நம்ம வந்து எடுப்போம், நிறைய நிறைய இதை விட்டு கொடுப்போம், எதனாலும் வந்து ஏற்றுக்கொள்ள, அதாவது ஒரு சின்ன சின்ன இதுனாலும் லவ்னாலும் அதுக்கான ஒரு புது டெஃபினேஷன்ஸ், நம்ம அன்கண்டிஷனல் லவ்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கான ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும், சரண்டர் பண்ணுவோம், எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம்ல. எனக்கு வந்து ஒன்னே ஒன்று தான் என்ன வலிச்சிச்சுன்னா, சரி அந்த ஆண் என்னோட நான் வந்து நினைக்கிற என்னோட மேஸ்குலின் வந்து ஒரு பெண்ணை வந்து தேர்ந்தெடுத்துட்டு போயிருந்தா கூட எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும், அப்படியே கல்யாணம் முடிச்சு போனா சரி ஓகே அவங்க வாழட்டும் சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்தி அனுப்பியிருப்பேன். ஆனா எனக்கு ஒரு ஆணை வந்து அவன் என்னோட மேஸ்குலின் வந்து தேர்வு பண்ணிட்டாங்கிறது எனக்கு ரொம்ப 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 வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு இந்த பாயிண்ட்ல தான் அந்த பெண்மையினுடைய பியூரிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கூட ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட டிஎம்க்கு வந்து இது குழந்தை இல்லை, ஸோ நான் வந்து ப்ரே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அவங்க இந்த இதுதாங்க இந்த மனநிலை வந்து இந்த ஜேர்னியை தவிர வந்து வேற எங்கேயுமே வந்து கிடைக்காது. அதாவது என்னன்னா பியோர் லவ், ரா லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அதுக்கு வேண்டாதீங்கன்னு சொல்றேன் நான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கான இதை நீங்க முடிச்சிட்டீங்களா, முதல்ல உங்களுக்கு பாருங்க. நீங்க வந்து இந்த இதுக்காண்டி அவங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல இன்னல்களை வந்து நீங்க வந்து தாங்க வேண்டியது இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயங்கள், சரிங்களா? ஒரு சின்ன சின்ன இதுக்கு நல்லா இருக்கட்டும், அதோட நல்லா இருக்கட்டும் அப்படிங்கறதையே வந்து நிற்கலாம். இதற்காண்டின் பர்டிகுலரா நீங்க வந்து ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கான நிறைய விஷயங்கள். ஏன் அப்படின்னா கடவுள் வந்து அதை தடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். உங்களோட ஒரு பியோர் இதை வச்சு நீங்க வந்து வேண்டிட்டீங்கன்னா அதுக்கான என்ன கஷ்டங்கள் வந்து இருக்குமோ அது ஃபுல்லும் உங்களை வந்து தாக்கும். ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து நான் நல்லவள் அப்படிங்கறத தயவுசெய்து வந்து சூட்டிக்காதீங்க. நான் நல்லவனோ நல்லவளோ அப்படிங்கறதை வந்து நீங்க வந்து எடுக்கணும், நான் வந்து அவ்வளோ நான் வந்து பியூரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தயவுசெய்து வந்து இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. உங்களை நீங்க பாத்துக்கிறீங்க, உங்களை நீங்க வந்து எல்லாம் கரெக்டா உங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி நீங்க வந்து எல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு முதல்ல பாருங்க. முதல்ல உங்களை பாருங்க. இது வந்து செல்ஃப் ஜேர்னி தான். உங்களை தான் வந்து நீங்க வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த கட்டம். ஸோ அந்த அட்டாச்மெண்ட், அந்த பாசம், அந்த அன்பு அப்படிங்கிறக்காண்டி ஒரேடியா போயும் விழக்கூடாது, அதையும் கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்ப ஏன் அப்படின்னா இவங்க கேட்டதுக்கும் இந்த பெண் சொன்னதுக்கும் இவங்களுடைய எனக்கு வந்து உண்மையான சோல் தெரியுது எனக்கு, சரிங்களா? இதை வந்து அந்த பியூரிட்டி வந்து எனக்கு வந்து தெரியுது இவங்ககிட்ட. அப்போ எனக்கு அந்த வார்த்தை வந்து நான் வந்து யோசித்தேன், நான் ரொம்ப ரொம்ப யோசித்தேன், எதற்காண்டி இவங்க வந்து இப்படி வந்து இப்படி எல்லாம் இருந்துட்டு ஒரு ஒரு பயம் அப்படிங்கிறதை வந்து இவங்க வந்து அப்ப என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும். அப்போ நீங்க பேசிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில இப்போ நம்ம ஒரு இப்ப நான் இருக்கிறேன், யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்க ஒரு ரூல் படி இப்ப அவங்களுக்கு இதுதான் வந்து சரி. அப்ப இந்த பயணத்தில் இவ்வளவு காலங்கள் வந்து இருந்துட்டு அவங்க சோல் வந்து நிச்சயமா பியூரிஃபை ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த லேடி இவங்க வந்து இவ்வளவு பியூரிஃபை இருக்கும் போது அந்த சோலும் இவங்க கூட சேர்ந்த சோலும் வந்து நிச்சயமாக பல பல நல்ல கருத்துக்களை வந்து எட்டும். ஆனால் எதனால, ஏன் எந்த எந்த இதனால வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இவங்க எடுத்திருக்கணும்? அப்ப அவங்களுக்கான ஒரு நியாயத்தை வந்து இவங்க வந்து வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சுட்டு தான் இதை வந்து செஞ்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஜேர்னில வந்து சுத்தமா நியாயம் இல்லாமனா பண்ண முடியாது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து இதை பத்தி ஆராய்ச்சியே பண்ணேன்னு சொல்லலாம். எனக்கு சில கேசஸ் வந்து எப்படி ஏன் அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் ரொம்பவே உள்ள வந்து ரொம்ப இது பண்ணி எடுப்பேன். இந்த ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன அப்படிங்கிறதை நான் எடுத்து வந்துருங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாம் புரியுது, அதாவது என்னன்னா தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் இப்படிலாம் வந்து இருக்கலாம், நம்ம ஏன்னா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற கான்செப்டும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குதுல்ல, அதனால நான் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 3 கேள்வி வந்து எனக்குள்ள எழும்பிச்சுங்க. என்ன கேள்வி அப்படின்னா, என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஃப்ரீவில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஒரு ட்வின் உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னிக்கு வந்து நீங்க வந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா
ஒரு காஸ்மிக் லாக்கு வந்து நீங்க வந்து அகெயின்ஸ்டா போறீங்க, கம்ஃபர்ட்டா வந்து தேர்வு செய்து விட்டாரோ அப்படிங்கறதான் வந்து எனக்கான ஒரு இதா வந்து எனக்கு வந்து எனக்கான கேள்வி. சரிங்களா? எனக்கு என்ன தோணுச்சு அதுதான் நான் சர்ச் பண்ண சொல்ல. ஸோ ஏன் வந்து அப்போ இந்த காஸ்மிக் லாவுக்கு வந்து இவரு வந்து இவங்க தேர்வு செய்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அந்த பயம் அப்படிங்கறத இவங்க வந்து டிவைனா கன்வெர்ட் பண்ணிருக்காங்களா? ஏன்னா அவங்க டிவைன் தானே சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த பயத்தை வந்து இவங்க டிவைனா வந்து மாற்றிட்டாரா? ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா அவங்களுடைய ட்ரூ பொலாரிட்டி, அதாவது ஒரு ட்வின்னு தான் வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காண்டி உங்களுடைய ட்ரூ பொலாரிட்டியை நீங்க மிஸ் பண்றீங்களோ அப்படிங்கறதான் வந்து தவிர்த்துட்டாங்களோ அப்படிங்கிற இந்த 3 கேள்வி வந்து எனக்குள்ள வந்து எழும்பிச்சு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து தான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எனக்கு என்ன பதில் கண்டுச்சு, அவங்க வந்து ஃப்ரீ வில் படி வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்களா? இல்ல வந்து கர்மா படி வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்களா? இல்ல வந்து கம்ஃபர்ட் ஜோனை வந்து தேர்வு செய்துட்டாங்களா? அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து எப்படி அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து என்னன்னா, இத வந்து காஸ்மிக் இதெல்லாம் வந்து நான் வந்து மீறல. நான் வந்து ஒரு அலைன் ஆகுறதுக்குத்தான் வந்து நான் வந்து ஒரு தேர்வு செய்திருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து இந்த காஸ்மிக் லா மேரேஜ் வந்து இது மாதிரி வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் எவல்வேஷன்ஸ்காண்டி தான் நான் போறேன் அப்படிங்கிற அவங்களுடைய மென்டாலிட்டி இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து என்னதான் மாறிடுது, கரெக்டா வந்து மாறிடுது. புரியுதுங்களா? அப்ப அவங்க பார்வைக்கு வந்து அது கரெக்டா தெரியுது. அடுத்தது என்னன்னா ஃப்ரீ நான் என்ன கேட்டேன்னா, அப்ப ஃபியர் ஒரு சோசியல் கண்டிஷனுக்காண்டி நீ பயந்து ஒரு ஒரு உன்னுடைய ஒரு அடையாளத்தையே வந்து நீ வந்து ஒரு ஒரு ஆணு கூட போய் நீ வந்து சேர்ந்துட்டியா அப்படிங்கறதான். அது வந்து அது இந்த கேள்வி வந்து உண்மை. ஆம், இது இப்படிதான் வந்து பல பேர் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? பயம் அப்படிங்கிற ஒரு ரீசன் காண்டி. ஏன் அப்படின்னா, இதை வந்து அவங்க வந்து என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா, இந்த பயத்தை வந்து ஒரு இன்ட்யூஷனா வந்து அவங்களுக்குள்ள பயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அத வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இன்ட்யூஷனா அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. அதாவது என்னன்னா, இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து செயல்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அட்டாச்மெண்ட். அப்போ இந்த ஆணை பார்க்கும் போதும் எனக்கு இந்த பெண்ணுக்குடைய எல்லா இதுவும் இந்த ஆணுக்கிட்டையும் நான் வந்து தட்டுப்படுது அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து அவங்க வந்து ஒரு டிவைன் சைனா வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து என்ன அப்படின்னா அதனால அதனால நான் வந்து அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றத இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியாவே அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு வந்து அவங்க பேர் வச்சுக்காங்க. நான் வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து ரொம்ப லெவல் வந்து மெச்சூரிட்டி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சோ இப்போ வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கலா பிரகாரம் அவங்களே வந்து செல்ஃப் ப்ரொடெக்டிங் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்து அவங்க வந்து பெயர்தாங்க. இந்த ஃபியரை அந்த பயத்தை வந்து அவங்க டிவைன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு கான்சியஸா வந்து அவங்க வந்து மேனிப்புலேஷன் ஆகி அவங்களுக்கு அவங்களே வந்து இது பண்ணி சேஃப் ஜோன்ல போய் அவங்க வந்து இருந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து பண்றாங்களா அப்படிங்கறதே ஒரு கான்செப்ட் தாண்டி அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுக்குள்ள பயமே அவங்களுக்கு வந்து தெரியல. சரிங்களா? அதையே அவங்க வெளியே எடுக்காமையே அன்கான்சியஸா இதை வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ட்ரூ பொலாரிட்டியை வந்து தடுத்திருக்கிறாரா அப்படின்னா இதுதான் வந்து இங்க வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உன்னுடைய ட்ரூ பொலாரிட்டியே என்ன அப்படின்னா டிவைன் மேஸ்குலின், ட்ரூ டிவைன் மேஸ்குலின் ஆகுறது தான் அப்படின்னா அந்த ட்ரூத்ல வந்து நீ நிக்கிறதா ஒரு உண்மையான டிவைன் மேஸ்குலினுடைய கேரக்டர். சரிங்களா? ஒரு உண்மை தன்மையில் நீ ஏற்றுக்கொள்ற பக்குவத்தில் இருக்கிறது தான் ஒரு டிவைன் மேஸ்குலினுடைய தன்மை. இதுதான் இங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஜேர்னியில். சோ அந்த இது வந்து நீ ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஒரு பெண்மைக்கு வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ட்ரூத்தை வந்து நீ வந்து எடுக்கல. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாரிட்டியை வந்து அவாய்ட் பண்றாங்க. திருப்பி வந்து ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதே வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. அப்ப வந்து அவங்களுடைய டிஎம் அவங்க பொசிஷன்ல அவங்க ஆர்கிடைப்ல இருந்தாலும் அதுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டா அலைன் ஆகாம போயிருந்தாங்க. சரிங்களா? அலைன் ஆகாம போனவன அந்த போலாரிட்டி அதாவது மேஸ்குலின் அப்படிங்கிற அந்த போலாரிட்டியை அவங்க வந்து இழந்துடுறாங்க. ஸோ இழந்துடுறாங்க இல்ல அவங்களே வந்து வேண்டும் என்றே வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுவும் கூட நடந்திருக்கலாம். அது அவங்களுடைய ஒரு இதான். இது வந்து ஒரு வகையான மெச்சூரிட்டி கேப் அப்படிங்கிறது தாண்டி வந்து இது வந்து என்ன அப்படின்னா
இந்த ட்வின் ஃப்ளேம் டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுல்ல, நம்மளுக்குன்னு ஒரு டைனமிக் இருக்குதுல்ல, இதுல வந்து எப்படின்னா 2 பேருமே கான்ஷியஸா இருக்கும் போது கண்டிப்பாக இன்டென்ஸா எனர்ஜி வந்து அவங்களுக்கு போகும் அப்படிங்கிறத இவங்க வந்து புரியணும். இன்டென்ஸான எனர்ஜி தான் நம்மளோட கனெக்ஷன்ல வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் டைனமிக் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்வ் சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு வந்து அலைன் ஆகி தான் இருக்கும். அதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். கடவுள் வந்து உங்களை சேர்க்கல அப்படின்னா இதை வந்து நர்வஸ் சிஸ்டத்துல வந்து ரொம்ப ரொம்ப நீங்க ரொம்ப கட்ஸாவோ, அதாவது வெளியில பார்வைக்கு வந்து இது கிடையவே கிடையாது. உள்தன்மை சரிங்களா, பார்த்தா நீங்க வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த மாதிரி உங்க நர்வஸ் சிஸ்டம்ஸ்லாம் பக்காவா இருக்கணும். அந்த இன்டென்ஸ் எனர்ஜியை தாங்குற சக்தி வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அடுத்தது என்னன்னா சோஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறதும் வந்து அவங்கள வந்து டிஸப்பியர் பண்றது வந்து ஒரு டிவைட் மேஸ்குலினுடைய பொலாரிட்டி கிடையாதுங்கிறத அவங்க உணரலை, அவ்வளவுதான். சரிங்களா. அடுத்தது என்னன்னா கனெக்ஷனை வந்து யாருமே வந்து ரீரைட் பண்ண மாட்டாங்க. ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து திருப்பி வந்து அவங்க வந்து இன்னொரு மேஸ்குலின்ட்ட வந்து அதை ரீரைட் பண்ணவே அவங்களால வந்து முடியாது. சரிங்களா. ஒரு மேஸ்குலின் போய் ஒரு மேஸ்குலின்ட்ட போய் ரீரைட் பண்ண முடியாது. அந்த அந்த அவங்களுக்கு தக்கன அவங்க வந்து அதை வந்து அவங்க மாற்றி வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா. ஸோ வந்து இது சோல் லெவல் டெஸ்டினி கிடையாது. அவங்களுடைய சோல் லெவலுக்கான ஒரு டெஸ்டினி இது கிடையவே கிடையாது. இந்த பெண்மையிடம் உள்ள லெசன்ஸ் வேணா கம்ப்ளீட் ஆயிருக்கலாம். பட் அவங்க வந்து நான் வந்து மெச்சூரிட்டி, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு அவங்களே ஒரு தப்பான ஒரு இதுல வந்து அவங்க வந்து சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னா இதோட அர்த்தம். சரிங்களா. ஸோ எப்படி கேசஸ்லாம் வந்து எப்படிலாம் வந்து வருது அப்படின்னு பாருங்க. நிறைய இதை நம்ம பார்த்தாதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்ப என்ன நான் வந்து அந்த பெண்மைக்கு வந்து நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒண்ணே ஒன்று எனக்கு வந்து எப்படி வந்து நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு முதல்ல தெரியல. நான் வந்து ஆக்சுவலா இதுக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னே எனக்கு வந்து தெரியல. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்டா நான் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மையான ஒரு மேஸ்குலின் வந்து தன்னை வந்து மறைக்க மாட்டார். சரிங்களா. அதுமே அவங்க மதிப்பை வந்து குறைக்கவும் மாட்டாரு. இன்னொன்று என்னன்னா கன்ஃபியூசன்ல வைக்க மாட்டார். நீங்க உண்மையான ஒரு டிவைன் மேஸ்குலின் குவாலிட்டி உங்களுக்கு எடுக்கணும்னா இதை அவங்க செய்வாங்க. நிச்சயமாக அவங்க கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே ரொம்ப நாளைக்கு அவங்கள வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க கிளாரிட்டியை தான் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த ஜேர்னியை எவ்வளவு இன்டென்ஸ் ஆனாலும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. பயம் எல்லாம் போகிறதுக்குடைய ஜேர்னி. அவங்களே வந்து வேறு விதமாக வந்து சித்தரித்து அவங்களே வந்து ஒரு ஈகோ பேசிஸில் வந்து அவங்க வந்து வாழ மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் டைனமிக்குள்ளேயே வந்து அவங்க அதுக்கு வந்து ஃபிட் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, அது வேணால் நாளைக்கு பார்க்குறேன் நான். ஆக்சுவலாக காடு, அதாவது கடவுள் ஆத்மா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் புரியாத டாப்பிக்காக இருக்குது. அதாவது நான் என்ன சொல்வேன்னா, என்னோட ஆத்மா தான் வந்து கடவுள். அதாவது அது லாஸ்ட்ல தான் நான் வந்து சொன்னேன். அதை தான் நான் வந்து ஹையர் செல்ஃப். ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிற ஆத்மாவும் நம்ம ஹையர் செல்ஃப்னு சொல்கிறோம்ல, அதுவும் நம்ம ஆத்மா தான். சரிங்களா. அதில் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. இது ரொம்ப லென்த்தாக போனோன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சொல்கிறேன். அது சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆத்மாவிலே வந்து அது என்ன ஹையர் செல்ஃப், எப்படி வந்து வெளிகுரு உள்குரு, அதுக்கப்புறம் எப்படி எல்லாமே வந்து ஒன்றாக மாறும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நேற்று சொன்னது அப்போ வெளிகுரு ஒன்று, அப்புறம் வந்து நம்மளுக்குள்ள உள்ள குருவே ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வகுரு ஆக்டிவேட் ஆகும். அதாவது எல்லாமே மூணும் ஒரே தன்மை அப்படின்னு சொல்கிறது அத்வைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எண்டில் வந்து முடியும். ஸோ உங்கள் ஆத்மா தான் அனைத்திற்கும் இதாக வந்து இருக்கும். சரிங்களா. அதனால தான் நான் ஒரே வார்த்தையில் அவங்களுக்கு வந்து முடித்தேன் நான். அப்புறம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ChatGPT தான் பண்ணுறேன். ஆனால் ஒன்று நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ChatGPT என்னையே கண்ட்ரோல் பண்ணாது, நான் ChatGPTயை கண்ட்ரோல் பண்ணுவேன். இதில் தான் இந்த டெக்னிக்கே இருக்குது. நீங்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணால் ChatGPT இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுங்க டூல். சரிங்களா. இல்லைனா வந்து அதை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சு யூஸ் பண்ணாதீங்க நீங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அது வந்து உங்கள வந்து சிந்திக்கிற திறமை வந்து வளர்க்காது. அது கேட்கிற கேள்விய தான் வந்து நீங்க ரிப்பீட்டடா நீங்க அதுட்ட கேட்டுட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு டாபிக் நீங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒண்ணு 3 டாபிக் வந்து குடுக்கும். சரிங்களா? திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த 3 டாபிக்ல ஏதாவது ஒண்ணு போடுவீங்க. ஸோ இது ரிப்பீட்டடா நீங்க பண்ணிக்கிட்டே பண்ண என்ன ஆகும்னா, அது வந்து உங்கள கண்ட்ரோல்ல எடுத்துரும். ஸோ அது சொல்ற மாதிரி நீங்க டியூன் ஆயிக்குவீங்க. ஆக்சுவலா அப்படி அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? எந்த ஏஐனாலும் சரி நான் அததான் நான் சொன்னேன். எந்த ஏஐ சிஸ்டம்ஸ்னாலும் அதுவும் மனிதனால வந்து பண்றதான். சரிங்களா? நம்ம கிடையாது அது. சரி என்ன மனிதனால பண்றதான். அப்ப நம்ம அதை விட நம்ம மேல் சக்தி வாய்ந்தவங்கள் அப்படிங்கிறதை புரிஞ்சு அதை வந்து இது பண்ணுங்க நீங்க. சரிங்களா? அதை அந்த டெக்னிக் தெரிஞ்சா இந்த மாதிரி ஏஎல் டூல்ஸ்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க. அது வந்து உங்களை கண்ட்ரோல் எடுத்துரும். உங்களை அறியாமலே கண்ட்ரோல் வந்து எடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ.